உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. அண்ணா பானிபூரி சூப்பர். வழக்கம் போல பானி நல்ல காரசாரமா இருக்கு. ரொம்ப நன்றி பாப்பா. உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய லாபம் தெரியுமா? போன முறை நீ வந்ததும் வீடியோ போட்டுட்டு போன, அதுல இருந்து இங்க நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்க. ஓ அப்படியா, சரிங்கண்ணா. ரெகுலர் கஸ்டமர் மாதிரி பேசுறீங்க. இந்த பக்கம் வரும்போது போகும்போதெல்லாம் இவர் கடையில பானிபூரி சாப்பிடாம போக மாட்டேன். நீங்களும் எனக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எடுத்து ஒன்று வாயில போடுங்க. இல்ல எனக்குலாம் வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. ஹைஜீனிக்கா இருக்காதுன்னு தானே யோசிக்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் பாருங்க, எல்லாத்தையும் ப்ராப்பரா நீட்டா வச்சிருப்பாரு. அப்படிலாம் இல்லைங்க, நான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அதிகமா சாப்பிட மாட்டேன். சும்மா உங்களுக்கு கம்பெனி கொடுக்க தான் வந்தேன். ஓ அப்படியா, இருந்தாலும் எனக்காக ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. இல்ல எனக்குலாம் வேண்டாம். அட சாப்பிடுங்க பாலா, ரொம்ப பண்ணாதீங்கண்ணா. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? உடஞ்சு விழுந்துற போது காட்டுங்க. பாலா காட்டுங்க. டேஸ்டா இருந்துச்சா? நல்லாதான் இருக்கு. என்ன வெறும் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்றீங்க? அதுக்கும் மேல எதிர்பார்த்தேன். இல்ல உண்மையாவே சூப்பரா இருக்கு. அதுவும் உன்ற கையால ஊட்டினதும் இன்னும் டேஸ்டா இருக்கு. டேய் நில்லுடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சும்மா வெட்டினா என்னன்னு பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. கார்த்திக் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறான். நான் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஏண்டா அம்மா இப்ப பேசுறதுல உனக்கு வெட்டி நியாயமா போச்சா? கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு போ, ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். அப்படியே அந்த மகாராணி கார்ல ஏத்திட்டு காலேஜ் கொண்டு போய் விட தானே போறேன். கொஞ்ச நேரம் நின்று பேசுறது கேட்டுட்டு போ, ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். சரி சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க. உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழியை பாரு. உன் பொண்டாட்டி அத்து விடு, அதான் உனக்கு நல்லது. இதுக்குதான் நின்னு எதையும் கேட்டுக்க மாட்டேன்னு சொன்னேன். எப்ப பாரு ஒரே நியாயத்தை பேசிக்கிட்டு கொஞ்சம் அதை விடுறீங்களா? என்ற பொண்டாட்டிய நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். நீங்க இல்ல, என்ன படைச்ச அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் அவளை தூக்கி எறிய மாட்டேன். அடே இப்ப பேசுறதுக்குலாம் நல்லதாடா இருக்கும். ஆனா காண போன காலத்துல கொல்லி வைக்கிறது கூட பையன் இல்லைன்னா அன்னைக்கு ரொம்ப வருத்தப்படவே பாத்துக்கோ. அன்னைக்கே அம்மா சொன்னாலே அவ பேச்ச கேட்டிருந்தா நல்லா இருந்திருப்பமேனு. அன்னைக்கு நீ வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுக்காக தான் சொல்றேன், ஒழுங்கா அவளை அத்து விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ற வழி பாரு. தரகர் நேத்து கூட 4 போட்டோ அனுப்புனாரு, பாக்குறியா என்ன? தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காம வழி விட்டா கடால போங்க. எனது தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கனா? டேய் காலம் போன காலத்துல ஒரு பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சாம மனசு நொந்துகிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்கனால ஒண்ணும் மாற போறதில்ல. வழி விட்டா கடால போங்க. காலையிலேயே டென்ஷன் பண்ணாதீங்க. உன்ன இதை ஒண்ணு சொல்லிடு. சரி போ. என்னைக்கா இருந்தாலும் உன் மனசே மாறி நீயாவே இந்த முடிவுக்கு வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கிளம்பு கிளம்பு. போயிட்டு வரேன். அப்புறம் என்கிட்ட நின்று பேசின மாதிரி அவளையும் பேசி மனசு காயப்படுத்துறாதீங்க. அவள் நிம்மதியா காலேஜுக்கு போகணும். எப்பா சாமி, ஒன்ற பொண்டாட்டி நிம்மதியா காலேஜுக்கு போவாப்பா. நீ வருத்தப்படாம போ. ஹாய் அர்ஜுன். ஏய் உன்னை யாரடி இங்க வர சொன்னது? என்ன அர்ஜுன் நீ நீங்க பார்த்ததும் ஓடி வந்து கொட்டி பிடிச்சேன். ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா முறைக்கிறேன். முறைக்காம வேற என்னடி பண்ண சொல்றேன்? காலேஜ்ல தான் பின்னாடி அலைஞ்சு தொல்லை பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தா இப்ப என்னடான்னா ஆனா தேவையில்லாத ஒரு கதையை கட்டி விட்டுட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, இதுல பாதிக்கப்பட்ட வருத்தப்பட போறது நான் மட்டும் இல்ல, நீயும் தான். என்னால உனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது. இப்ப இப்படிலாம் பேசுற, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் நீ மாறிடுவ. எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. அப்படிலாம் நடக்கும்னு உன் கனவுல கூட நினைச்சிடாத. சரி சரி விட, இப்படி கோவப்படுறது நிறுத்திட்டா ஏதாவது என்கிட்ட அன்பு நாள் வார்த்தை பேசலாம்ல? உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. அர்ஜுன் இதுக்கு முன்னாடிதான் என்ன துரத்திட்டே இருந்தேன். இப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இப்ப கூட துரத்துனா எப்படி? கீழே ஆண்டி கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் வந்து நிக்கிறேன். கொஞ்சமாவது ஏதாவது என்கிட்ட ரொமான்டிக்கா பேசலாம்ல? ஏற்கனவே உன்ற மேல செம்ம கட்டுப்புல இருக்கேன். இங்க இருந்து போயிரு. சரி ஓகே விடு. அன்று கோவம் குறையதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க தானே செய்யும். எப்படியும் கல்யாணத்தன்னைக்கு நைட்டே உன் கோவத்தை நான் குறைச்சிருவேன். ஹே நிலு, உன்னதான் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. எப்ப பாரு என்ற பையன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். மேல என் சின்ன மருமகளும் வந்திருக்கான். தயவு செஞ்சு போய் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை உருவாக்கிறாத. எனது சின்ன மருமகளா? அது யாரு? நான் இருக்கும்போது இன்னொருத்திங்க வந்துருவாளா? என்ற பையனுக்கு பேசி முடிச்ச பொண்ணுதான் என்ற சின்ன மருமகன்னு சொல்றேன். பேரு கீர்த்தி. ஒன்று காலேஜ்ல தானே படிச்சான், ஏன் உனக்கு தெரியாது? ஓ பென்சிலுக்கு கவுன் போட்ட மாதிரி இருப்பாளே அவதானே? அந்த மஞ்சமாக்கி வந்துட்டாளா? இருங்க நான் போய் ஒரு குடு கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ மட்டும் போனா அப்புறம் உங்க அம்மாவை கூப்பிட்டு தேவையில்லாம ஏதாவது சொல்லி விட்டுருவேன். நல்ல புள்ளியாச்சே, சொன்ன கேட்டு நினைச்சா ரொம்ப ஓவரத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்குங்க என்னை பத்தி தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு?
அத்தை என்ன அத்தனை கூப்பிடாதன்னு எத்தனை முறை சொல்றது? டேய் அத்தனை கூப்பிடாம வேற எப்படிங்க அத்தை கூப்பிடுறது? நீ ஒன்னும் என்ன கூப்பிடவே வேண்டாம். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. நீங்க சொன்னது உங்க பேச்சு கேட்டுட்டு வாயாடிட்டு போறதுக்கு நான் ஒன்னும் இந்த வீட்டு நாய்க்குட்டி கிடையாது. நான் காவியா. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. என்ற பையனை பாக்குறதுக்கு நான் அனுமதி தர முடியாது. கிளம்பு. என்ன இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இந்த ரைட்ஸும் கிடையாது. அது உங்க பையன் சொன்னா நான் கேட்டுக்கிறேன். வரேன் அத்தை. இவளை போய் நல்ல பொண்ணு நினைச்சுமே இப்படி பண்றா. வெளியே இருக்கும் போதே இந்த பேச்சு பேசணும். இவளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா வீடு 2000. நம்ம சின்னவனுக்கு இவளை கொட்டி வச்சிடவே கூடாது. இவளா அர்ஜுன் மேல வீண் பழி போடுறது மட்டும் இல்லாம இங்க வந்து கொடுப்பேத்திர நிக்கிறான். இவளை இங்க இருந்து ஓட விடலாம். என்ற பேர் காவியா இல்ல. அர்ஜுன், காவியா இங்க நீ என்ன பண்ற? நானே தான். ஆமா நீங்க என்ன பண்ற? நான் என்ற அர்ஜுனை பார்க்க வந்தேன். என்ன உன்னோட அர்ஜுனா? நடந்த விஷயம் எதுவும் தெரியாத மாதிரியே பேசுறீங்க. இந்நேரம் உங்க காதுக்கு வந்திருக்குமே. அப்படியா? என்ற காதுக்கு எந்த தகவலும் வரலையே. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இன்னும் 2 நாள்ல எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம். நீங்க மறக்காம வந்துருங்க. ஓ அப்படியா? சரி ஓகே. இப்ப என்னத்துக்கு சிரிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்ல. நடக்காத கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றல அதான். என்னது கல்யாணம் நடக்காதா? ஆமா நடக்க போற கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணா பரவாயில்ல. அதான் கல்யாணம் நடக்க போறது இல்லையே. அர்ஜுனும் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். உனக்கு சந்தேகமா இருந்தா எங்க அர்ஜுன் கிட்டே கேட்டு பாரு. அர்ஜுனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அப்படியா? அதுதான் அங்க கொஞ்சம் கேட்டு சொல்ல பாப்போம். என்ன அர்ஜுன் இதெல்லாம் பேசாம அமைதியா இருக்கா? இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லு. பிகாஸ் நான் காவியாவை தான் லவ் பண்றேன். என்ன அர்ஜுன் சொன்ன? ஹே மஞ்ச மகம் உனக்கு கேட்கல? உங்ககிட்ட தமிழ்ல பொறுமையா தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். என்னடி கொத விடுறியா? இப்படி எல்லாம் பேசினா நான் அர்ஜுனை விட்டுட்டு போயிருவேன். அதானே உங்க பிளானு? பிளானா? இதுக்கு எதுக்கு நான் பிளான்லாம் போடணும்? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு. இப்பவே நான் ப்ரூவ் பண்றேன். ப்ரூவ் பண்ண போறியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இல்லம்மா நீ தான் நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறியே. நான் வேணா உனக்கு ப்ரூவ் பண்றேன். கொஞ்சம் கடல வா. உட்காருடி. என்னம்மா கண்ணா இப்பவாவது நம்புறியா? ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா என் அர்ஜுன் மடியில போய் உட்கார்ந்திருப்பேன். இந்தரி அப்படியெல்லாம் எந்திக்க முடியாது. ஏய் இப்ப எந்திக்க போறியா இல்லையா? அதான் முடியாதுங்கறல. உன்னால முடிஞ்சது பாத்துக்கோடி. அர்ஜுன் என்ன இதெல்லாம்? அர்ஜுன் ஒழுங்கு மரியாதையா அவளை எந்திரிச்சு போக சொல்லு. ஏன் அழுக்கிட்ட? உனக்கு என்ன பேச்சு? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்புறியா? இல்லன்னா இங்கேயே நடக்க கூடாதுன்னு நடக்கும். அர்ஜுன் ஐ லவ் யூ. ஏய் இங்க பாரு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் பேசி முடிவாயிருக்கலாம். ஆனா அது நடக்கவே போறதுல எனக்கு நல்லாவே தெரியும். என்ற அர்ஜுனை யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்னடி சவால் விட்டுறியா? அப்படி கூட நினைச்சுக்கோ. அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறதா இன்னும் 2 நாள்ல நிரூபிச்சு உங்க கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். முடிஞ்சா பண்ணுடி. அர்ஜுன் எனக்கு தான். இன்னும் 2 நாள்ல நீ என்ன கிழிக்க போற நானும் பாக்குறேன். சரி அத பாரு. இப்போ இங்க நின்று எங்களை வேடிக்கை பார்த்துனாலும் சரி கிளம்பினாலும் சரி. அர்ஜுன் கோவத்துல கூட ஃபேஸ் அழகாதான் இருக்கு. மகளே 2 நாள் கல்யாணம் மட்டும் முடியட்டும். அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏண்டி நீ என்னடி கொஞ்சம் கூட பர்மிஷன் இல்லாம பச்சைக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளலாம் பர்மிஷன் கேட்கணுமா என்ன? அர்ப்பணை பண்ணிக்கிட்டே இரு. அவ என்னடானா என்ற மேல பழிய போட்டு கல்யாணம் பண்ணி தீர்வேங்கிறான். நீ என்னடானா நடக்கவே நடக்காதுன்னு சவால் விடுற. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. என்னால இதுல எதுவுமே பண்ண முடியாம இப்படி கையால் ஆக்காதவனா உட்காந்துட்டு இருக்கேன். எதுக்கு அர்ஜுன் இப்படிலாம் யோசிக்கிறேன்? இதுல ஒன்று தப்பு எதுவுமே இல்லை. லைப்ரரியில சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல. அதுக்கு நீ என்ன பண்ண பாவும்? இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. மாப்பிள்ள சார் நீங்க கல்யாணத்துக்கு பயப்படாம ரெடியாங்க. அதை எப்படி தடுத்து நிறுத்தணுங்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு ரொம்ப தைரியம் தாண்டி. ஒரு வேளை அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டா என்ன பண்ணுவேன்? என்னோட பதில் இப்போ ஒண்ணுதான் அர்ஜுன். அந்த செகண்டே நான் உயிரை விட்டுருவேன். என்ன கேத்தியமா என்ற பையன் என்ன சொல்றான்? அவனை பாக்குறதுக்காக போனேன். ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது? நான் ஒன்ற வருங்கால மாமியாரு. என்ன பார்த்து ஏண்டிங்கிற? ஐயோ ஆன்ட்டிங்கிறது நான் வாய் தவறி ஆன்ட்டின்னு சொல்லிட்டேன். ஆன்ட்டி அவ எதுக்கு இங்க வந்தா? யாருமா கேக்குறா? அதான் ஆன்ட்டி அந்த காவியா. அவ எதுக்கு இங்க வந்தான்னு கேக்குறேன். அர்ஜுனை பார்த்து அவ தான் லவ் பண்றேங்கிறா. கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவானா? அவ நிறுத்திடுறாளா நானும் பாக்குறேன். அட அவளா? அவளெல்லாம் கண்டுக்காதமா. அவ அப்படிதான் கொஞ்சம் பேசிட்டு தெரியவா. இன்னும் 2 நாள் உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? ஆனா அவதான் தடுத்து நிறுத்திடுவேன்னு சொல்றாளே. எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான். அவளை எதுக்கு வீட்டுக்குள்ள விடுறீங்க? என்னமா பண்ண சொல்றேன்? நானும் அவளை தடுத்து பார்த்தேன். அவதான் என் பேச்சு கேட்காம உள்ள வந்துட்டான்.
ம் இந்த காலத்து பிள்ளைங்கள எங்க பெரியவங்க பேச்சு மதிக்குது. இருந்தாலும் ஆண்டி, பக்கத்து வீட்ல இருக்கிற பொண்ணுக்கு இந்த அளவுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் அர்ஜுன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா அதை ஈஸியா வந்து கெடுத்துருவாங்க போல. அட நீ ஒண்ணும் கவலைப்படாத கீர்த்திமா. உங்க அளவுக்கு அவங்களுக்கு வசதிலாம் கிடையாது. அதனால நான் என்னைக்கும் மனசு மாற மாட்டேன். என்ற பையனுக்கு நீ தான் பொண்டாட்டி. அது என்னைக்கும் மாறாது. ம் அப்படிதான் இருக்கணும். அப்படி மட்டும் நடக்கலன்னு வைங்களேன். அம்மாடி, அவசரப்பட்டு செத்து போறேன்ல முடிவு எடுத்துறாத. அதெல்லாம் கோலத்தனம். நான் எதுக்கு சாக போறேன்? என்ற கல்யாணம் மட்டும் நடக்கல, அங்கேயே குத்து விளக்கு எடுத்து ஒவ்வொரு வயிற்றுல குத்தி கிழிச்சிருவேன். என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன என்ன நினைச்சு வச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு லூசு மாதிரி இருக்கா? அவனை நானும் காலேஜ் சேர்ந்ததுல இருந்து லவ் பண்ணிட்டு அவன் பின்னாடியே சுத்துவனாமா? ஆனா அவன் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு போவானா? அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ஆள் கிடையாது. என்ற கல்யாணம் மட்டும் நடக்கல, குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன். வரேன். இவன் இப்படி பேசிட்டு போறான். டேய், உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கான்? சடனா போன் எடுக்க மாட்டேங்கிறான், ஆபீஸ்க்கும் வரல, என்னதானே உன் பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, லேசா தலைவலி. அத போன் எடுத்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன? வீடு தேடி வந்திருக்க மாட்டேல. போன் சைலண்ட்ல இருந்துச்சு, அதான். ஏண்டா, ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ்லாம் நீ சொன்னதே கிடையாது. இப்போ என்னடானா போன் சைலண்ட் இருந்துச்சு, அதான் எடுக்கலாங்கிற. ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு மச்சான். டேய், ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லடா. சரி, இப்போ எதுக்கு வந்த? விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. மகாவை கொண்டு காலேஜுக்கு விடலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீ வேற போன் எடுக்கலையா? அதான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு நேர்ல வந்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பிரச்சனைனா உங்ககிட்ட சொல்லாம இருக்க போறேன் மச்சான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. சரிடா, தலைவலினா டாக்டர் கன்சல்ட் பண்ண, வீட்லயே இருக்காத. நான் கிளம்புறேன். ஏய், நீங்க என்ன பண்ற? உங்க அத்தா இப்பதான் கிளம்புனா, நீ வந்து நிக்கிற? நானே என்ற அத்தான் கூட தான் வந்தேன். ஆதி சொன்னான் உன்னை காலேஜ் கொண்டு போய் விட்டுறதா. கிளம்பலையா? போறேன். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு தலைவலியாம்ல, அத்தா சீக்கிரமா பேசிட்டு வர சொன்னாரு. நான் வந்து பார்த்து பேசிட்டல, கிளம்பு. என்னன்னு கார்த்திக் நீங்க ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறீங்க. அன்னைக்கு என்னடானா என்ன கட்டி பிடிச்சு அப்படி ரொமான்ஸ் பண்ணீங்க. இன்னைக்கு என்னடானா கிளம்புங்கிறீங்க. என்ன என்னடி பண்ண சொல்ற? எல்லாம் என் தலையெழுத்து. உன்னை உயிருக்கு உயிரோ காதலிச்சு இப்பதான் எல்லாம் கூடி வருதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருக்க போறேன். தேவையில்லாம ஒன்று மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். சாரிடி. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எனக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஹலோ. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நேரமாச்சலாம், கிளம்பு. சரியா போச்சு போங்க. உங்களை பார்த்து அன்பா 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தா இப்படி இருக்கீங்களே நீங்க. சரி, தலைவலினா டேப்லெட் போடுங்க. முடிஞ்சா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருங்க. நான் கிளம்புறேன். சரிடாமா. திவ்யா, எந்திரிங்க. என்ன இப்படி சடனா மயக்கம் போட்டாங்க? திவ்யா! மேம் மேம் அண்ணே, என்ன திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க? ரோடு கிராஸ் பண்ணி வரும்போதே கவனிச்சேன். ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டுட்டாங்க. சரி, என்ன நின்னு பாத்துட்டே இருக்கா? போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிண்ணா, ஹீரோ எடுத்துட்டு வரேன். திவ்யா! தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே, ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே. கொஞ்சம் பாருங்க, அது உங்க ஒய்ஃப் தானே? என்ற ஒய்ஃபா? அவ எதுக்கு இங்க வர போறா? சாரிங்க, நான் வேணே உங்களை தாங்கி பிடிக்கலாம். ரோட்ல போறவங்க வரவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். நீங்க எதுக்காக என்ன பிடிச்சீங்கன்னு நீங்க கேட்கலாம். நீங்க ரோடு கிராஸ் பண்ணி வரும்போது நான் கவனிச்சேன்னா, சடனா பதட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்ததும் தாங்கி பிடிச்சு தூக்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. நான் வேணும்னே எதுவும் பண்ணல. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா? புரியுது. இது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போறேன்னு நினைச்சுதானே பாக்குறீங்க. அது ஒண்ணுமில்ல, நீங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததும் மனசு கேட்கல, அதான் கேட்டுட்டேன். எனக்கு தெரியல, வெயில நடந்ததுக்கு ஏதோ சேராம போயிருக்கும். ம். என்னண்ணே, ஒருத்தங்கிட்ட பேசுறதுக்கு நீ இப்படி பதறிலாம் நான் பார்த்ததே இல்லையே. அவங்கள பார்த்ததும் நடுங்குறேன். இந்த பதட்டத்தினாலதான் உன் காதலையே நீ மிஸ் பண்ணிட்ட. ஒழுங்கா இந்த பதட்டத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க கிட்ட முன்னாடியே நீ ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீனா இந்நேரம் அவங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்கலாம். இப்ப பாரு, 8 வருஷமா கடந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்க. முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? பேசுறதுனால எதுவும் மாற போறது இல்லதான். அதே மாதிரி அவங்கள நினைக்காமே இரு. எப்ப பாரு அவங்கள பத்தி யோசிச்சிட்டே இருக்கல, முதல்ல அதுல இருந்து வெளியே வா. இப்ப கூட பாரு, அவங்களுக்கு ஒன்னதும் கார்ல இருந்து கீழே இறங்கி வேக வேகமா ஓடுறேன். ஒருவேளை உனக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா? அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது. ஒருவேளை நடந்திருந்தா என்னென்ன பண்ணிருப்பேன்?
கொஞ்சமாவது நிதானமாயிரு. அவங்க மயக்கம் போட்டு விழுந்தா ஒன்ன விட்டா தூக்கிறதுக்கு வேற ஆளே இல்லையா? ரோட்ல அத்தனை பேர் நடந்து போறாங்க, அவங்க தூக்கி இருக்க மாட்டாங்களா? அவங்கன்னு இல்ல, அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் தூக்கி விட்டுருப்பேன். ஒருத்தங்க ரோட்ல மயக்கம் போட்டு விழும்போது அப்படியே பார்த்துட்டு கிராஸ் பண்ணியே போக முடியும். நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா நீ அவங்க பக்கத்துல நிக்கும் போது உன் கண்ணுல இருக்கிற காதல் அப்படியே வெளியே தெரியுது. அது அவங்களும் கவனிச்சிருப்பாங்க. வெறும் ஒன் சைடு லவ்க்காக ஏன் இப்படி உருகிட்டு இருக்க? அப்படியே மறந்துட்டேன், உன்ற வேலையை பார்க்க வேண்டியதானே? நானும் அப்படிதான் நினைச்சு ஒதுங்கி போறேன். ஆனா விதியை பாரு, ஏதாவது ஒரு இடத்துல நாங்க 2 பேரும் பாக்குற மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகிறது. சரி விடு, போக போக எல்லாம் சரியாயிரும். என்ன சார், உங்க ஒய்ஃப் மயக்கம் போட்டு விழுந்தது வேற எவனோ ஒருத்தன் வந்து பிடிக்கிறான். உங்க ஒய்ஃபும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? இதுக்குதான் பொண்டாட்டிங்களெல்லாம் ஒர்க்குக்கு அனுப்பவே கூடாது என்ற பொண்டாட்டிலாம் எம்ஃபில் முடிச்சு கோல்டு மெடலிஸ்ட் இருந்தாலும் வீட்டுல பாத்திரம் தான் கழுவிக்கிட்டு இருக்கா. ஆனா உங்க பொண்டாட்டியை பாருங்க, எவனோ ஒருத்தன் வந்து தாங்கி பிடிக்கிறான், இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான். ஓ, என்ற பொண்டாட்டி பத்தி ஒரு வார்த்தை பேசினா அடிச்சு மூஞ்சி கிட்டலாம் உடைச்சிருவேன். அட என்னங்க சார், உண்மையை சொன்னா இப்படி கத்துறீங்க? டேய், கொத்தாம என்னடா பண்ண சொல்றேன்? ஒன்ற பொண்டாட்டியை நீ வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கனா, அது ஒன்று புத்தி. அதுக்காக எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிரு. ஒன்று டீலும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், கிளம்பிங்கிறது. சார், உண்மையை சொன்னா சில நேரம் கசக்கதான் செய்யும். கொஞ்சம் உட்காந்து நிதானமா யோசிச்சு பாருங்க, அப்ப புரியும். இந்த மாதிரி எவனாவது வந்து தாங்கி பிடிக்கும் போது பலார்னு ஒண்ணு விட்டுருந்தா அவன் நல்ல பொம்பளை. ஆனா உங்க பொண்டாட்டி இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல இருந்தே தெரிய வேண்டாம் அவங்க லட்சணம். நல்லா யோசிச்சு பாருங்க, அப்ப புரியும் உங்களுக்கு. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசலாம், இங்க ஒரு கொலையே விழுகும்.